ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இது வந்து ஒரு 2 டேஸ் எடுத்த விலாக் தான் வந்து கம்பைன் பண்ணி வந்து போட்டிருக்கேன். கிருஷ்ண ஜெயந்தி வந்தது இல்லைங்களா? ஸோ அன்றைக்கி மார்னிங் வந்து எடுத்த விலாக் தான். அந்த ஸ்ட்ரீட் பாருங்கள், நான் சொன்னேன் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். கொசப்பேட்டை அந்த ஏரியாவில் அங்கே தான் வந்து விநாயகர் சிலைலாம் வந்து செஞ்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து சிலை தான் வந்து இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா இருக்குது பார்க்கவே அந்த இடமே. அன்றைக்கி கிருத்திகையும் வந்து வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு தான் நான் அந்த பக்கம் வரும்போது தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி கிருத்திகை இல்லைங்களா? ஸோ மார்னிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கே க்ரௌடு பாருங்கள், கோயிலும் செம்ம வந்து கூட்டம் அன்றைக்கி. ஸோ ஹஸ்பண்ட் நான் மட்டும் போயிருந்தோம். நான் எப்போவுமே கிருஷ்ண ஜெயந்திக்கு எதனா வந்து கொடுப்பேன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தடவை வந்து வெண்பொங்கல் வந்து செஞ்சு வெளியே ஆர்டர் பண்ணி நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து எடுக்க வேணாம் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுக்காக பொண்ணு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா, கால் வச்சு வந்து வச்சிட்ருக்கா. மோஸ்ட்லி அவள் தான் இந்த வேலை மட்டும் அவள் தான் பார்ப்பா. ஸோ அதனால் வெளியே இருந்து வந்து வச்சிட்ருக்கா. நான் அதுக்கு முன்னாடியே வந்து சாமிக்கு பூலாம் போட்டு எல்லாமே வந்து பூஜை சாமான் வாஷ் பண்ணுறது எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது சாமி ரூமு. ஸோ அதுக்கப்புறமா அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் லஞ்ச் வந்து சாம்பார் வந்து வச்சுருந்தேன். முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார், அப்புறம் கருணக்கிழங்கு வறுவல் சம்திங் ஏதோ வச்சுருந்தேன்னு நினைக்கிறேன். மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு மார்னிங்கே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பித்தேன். 11:30 ஆகிடுச்சு அன்றைக்கி நான் கோயிலேருந்து ரிட்டன் வரதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து வீட்டில் லஞ்ச் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அண்ட் ஈவினிங் வந்து சாமி கும்பிட்றதுக்காக இப்போ அவள் கால் வச்சு முடிச்சுட்டா. அண்டு நான் வந்து குங்கும மஞ்சள் வந்து வச்சிட்ருக்கேன் வெளியேருந்து உள்ளே போகிற மாதிரி. ஸோ ரொம்ப ரோட்டுக்கு கீழே இறங்காமல் நான் வந்து எங்கள் வீட்டு வாசல்லேருந்தே நான் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் பூ போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு ரோஸ் மட்டும் அங்கங்கே வந்து அந்த காலட்சியில் தான் வந்து கொஞ்சமாக வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த செட்டு வந்து வீட்டில் வந்து நான் பலகாரம் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்பலாம் பலகாரம் எனக்கு செய்ய தெரியாது உண்மையாக சொல்லணும்னா. அதனால் இந்த செட்டு வந்து எப்போவுமே வந்து இங்கே பெரம்பூர் ஸ்ரீனிவாசா வந்து இருக்குது ஸ்வீட் கடை. அங்கே வந்து நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த பாக்ஸ் வந்து வாங்கிடுவோம். 619 இது 619 இதோட ரேட்டு. இதுலேயே வந்து 399 இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக இருக்கும். நாங்கள் எப்போவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக நாங்கள் இந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கோம். ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும். நான் வீட்டில் மட்டும் பாயசம் மட்டும் வந்து பால் பாயசம் மட்டும் வந்து செஞ்சு வந்து வச்சுருந்தேன். அண்ட் இதெல்லாம் நான் காமிக்கிறப்பாங்க. இதில் வந்து எப்போவுமே ஒரு கிருஷ்ணர் படம் வந்து கொடுத்துருவாங்க. நான் கிருஷ்ணர் படமே இதோட சேர்ந்து வரதெல்லாமே வந்து ஒரு 3 நாள் அப்படியே வந்து பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே வச்சு நம்ம சாமி கும்பிட முடியாது. ஒன்று மட்டும் தான் நான் வந்து வச்சு சாமி கும்பிட்றேன். மற்றது எல்லாமே வந்து பத்திரமா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ படம் ஒன்று ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நம்ம வந்து இன்னொன்று எடுத்து யூஸ் பண்ணிக்கலான்னு. பார்த்திங்கன்னா தெரியும், பொரி உருண்டை, முறுக்கு, சின்ன முறுக்கு, அப்புறம் பெரிய முறுக்கு, அண்டு ஓட்டு வடை, அப்புறம் இது வந்து ஸ்வீட் சீடை சொல்லுவாங்களே அது எல்லாமே இருக்கும். அண்டு இது வந்து கார சீடை, அந்த உப்பு சீடை சொல்லுவாங்க பாருங்கள் அது, அண்ட் அவல், அப்புறம் நாட்டு சக்கரை, அதுக்கப்புறமா பர்ஃபி இருந்தது. அதுக்கப்புறம் மைசூர் பாக்கு வந்து ஒன்று இருந்தது. சோமாஸ் வந்து 2 இருந்தது. அதிரசம் வந்து 2 இருந்தது. பாருங்கள் எல்லாமே 2 பீஸ் அந்த மாதிரி வந்து இருந்தது. அண்ட் இது ஸ்வீட் வந்து வச்சுருந்தாங்க. மைசூர் பாக்கு வந்து வச்சுருந்தாங்க. அதில் 2 பீசஸ் இருந்தது அதில். ஸோ இதெல்லாம் வந்து வச்சு அன்றைக்கி வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டோம். இவ்வளோத்தையும் நம்ம வீட்டிலலாம் வந்து உட்காந்து செய்ய முடியாது இல்லையா? மோஸ்ட்லி எல்லாருமே வந்து வெளியே வாங்குவாங்க. சரி, அதோடு சேர்ந்து ஒரு பட்டர் வந்து ஒன்று வருது, வெண்ணெய் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து 619 ரூபா அந்த பாக்ஸு. ஸோ மோஸ்ட்லி எப்போவுமே வந்து நாங்கள் இந்த மாதிரி தான் வந்து வாங்கிக்கிறது. அண்ட் இதெல்லாம் வந்து பிரித்து இந்த மாதிரி பாக்ஸு பவுலில் வந்து நம்ம போட்டுட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இலையில தான் படைக்க போகிறோம். இலையில நம்ம தண்ணி தெளித்து தான் வந்து படைப்போம். ஸோ அதை அப்படியே நம்ம படைச்சோன்னா இது எல்லாமே அதாவது ஊறி இதுவாகிடும், வேஸ்ட்டாக போய்டும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாத்தையுமே அன்றைக்கே நம்ம சாப்பிட்டு காலி பண்ண போகிறதில்ல, எப்படியும் எடுத்து வச்சு தான் சாப்பிடுவோம். அதனால் கண்டிப்பாக வேஸ்ட்டாக போயிடும். இதே நம்ம சாப்பாடு படைக்கிறோம் அப்படின்னாக்கா, இல்லை வேறு ஏதாவது சக்கரை பொங்கலோ அந்த மாதிரி படைக்கிறோம்னா நம்ம இலையில டேரெக்டாக வைக்கலாம். நான் அதனால தான் வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து தனித்தனியாக வந்து வச்சுட்டு அது திரும்பவும் எடுத்து வைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ வேணுமோ அதை சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து வைக்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே நம்ம தண்ணியில் வச்சிட்டோம்னா அது ஊறி வேஸ்ட்டாக தான் போகும் அத்தனையுமே. ஸோ அதனால் நான் ஒவ்வொன்றுத்தையும் அந்த மாதிரி பவுலில் போட்டு
வந்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பவுலில் கழுவுறது தான் ஒரு பெரிய விஷயமே, இத்தனையுமே இருக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே நான் வந்து அதோட இது வச்சுட்டு எடுத்துகிட்டு போய் வந்து சாமி கும்பிட்டுட்டோம் அன்றைக்கி. அண்ட் பொரி வந்து தனியாக ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க. பொரி அண்டு நான் திரும்ப அதுலேயும் வந்து அவலும் அப்புறம் பொட்டுக்கடலை, நாட்டு சக்கரை எல்லாமே வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஸோ அது வந்து தனியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே அதுலேயே ஒன்றாவே பொரியும், உடச்சக்கடலை அண்ட் நாட்டு சக்கரை அண்ட் அவல் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வந்து அதை அப்படியே வந்து வச்சாச்சு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு சாமி ரூமில் வந்து வச்சது. அண்ட் ஃப்ரூட்ஸும் வந்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரூட்ஸ் வந்து வைப்பாங்க இல்லைங்களா, பழம் எல்லாமே எல்லா பழமும் இருக்கும். ஸோ அந்த பழம் எல்லாமே வாங்கி வச்சு வந்து அன்றைக்கி சாமி நல்லபடியாக கும்பிட்டாச்சு. சாமி ரூம் வந்து எங்களுக்கு ரொம்ப குட்டி சாமி ரூமுங்க. அதனால் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. எப்போவுமே சாமி கும்பிடணுன்னா அங்கே பாருங்கள் இலை போட்டால் நான் வந்து அங்கேருந்து நான் ஏதாவது இந்த சைடு எடுக்க வரேன்னா கூட நான் அந்த இலையை தாண்டி வர மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இடம் வந்து ரொம்ப சின்ன இடம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாமி கும்பிடணுனாலே. எல்லாமே உடைச்சிட்டு பழம்லாம் வந்துட்டு அப்புறம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க காட்டு கலக்காலாம் வந்து நம்ம சின்ன வயசுலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த 90ஸ்லாம் வந்து தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அது வந்து சின்னதாக ஒரு பேக்கெட்டில் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம், கிரேப்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ சும்மா எல்லாமே 2 தான். பழங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோன்றனால சரி அதை வந்து ஒரு மறுநாள் வந்து ஃப்ரூட் சாலடாக வந்து இதுதான் சொன்னேன். காட்டுக்கலக்கா அதெல்லாம் வந்து செரி அதெல்லாம் வந்து இருந்தது. அதில் நாகப்பழம் 2 அந்த மாதிரி சின்ன சின்னதாக 1 1 2 2ன்ற மாதிரி பீஸ் இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே வந்து அடுக்கிட்டுருக்கேன். ஸோ சொன்ன மாதிரி தான் இந்த சைடு ஓரமாக நம்ம சாமி வச்சு கும்பிட்டாலும் இந்த சைடு வந்து நின்று வந்து சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ 4 பேரும் வந்து நின்று உள்ளே சாமி கும்பிடவே முடியாது. பசங்க வாசலான நின்று தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ குட்டியான இடம் தான் அது. அதுவும் நாங்கள் போடுற இலைலாம் வந்து எப்போவுமே நான் பெருசாக தான் வந்து போடுவேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், பெரிய இலையில தான் நான் வந்து படைச்சிருக்கேன். ஸோ பொண்ணு வந்து வெண்ணெய் வச்சிட்ருக்கா கிருஷ்ணர் வாயில். 2 கிருஷ்ணர் வந்து அந்த கிருஷ்ணர் வந்து நாங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7 இயர்ஸாக அந்த ஒரே கிருஷ்ணர் தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு வந்து வெள்ளியில் ஒரு கிருஷ்ணர், குட்டி கிருஷ்ணர் ஒருத்தர் இருப்பார். ஸோ 2 பேருக்கும் வந்து வெண்ணெய் வந்து வச்சிட்ருக்கா வாயில். ஸோ வந்து ஆர்த்தி காமிச்சாச்சு. அந்த பக்கம் வெளியே வந்து என்னால் ஆர்த்தி காமிக்க முடியல. ஸோ ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதனால் நான் பெல் அடிச்சிட்ருக்கேன். என் பொண்ணு எனக்கு கிண்டல் பண்ணிகிட்ருக்குது, என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு. ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக முடியாது, தாண்டி தானே போனோம். அதனால ஹஸ்பண்ட் வந்து வெளியே போய் காமிச்சிட்டு நீங்களும் எடுத்துக்கோங்க ஆர்த்தி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சாமி கும்பிட்றேங்க. என்னால் இதில் வந்து எவ்வளோ தப்பு எல்லாம் கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல்ஃபில்லாக எனக்கு பிடிச்ச மாதிரி, என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் எல்லாமே வந்து பண்ணுவேன். அதில் ஏதாவது குறை இருந்ததுன்னா எங்கள் மாமியார் எனக்கு சொல்லியிருப்பாங்க. பட் நான் இது வரைக்குமே எந்த குறையும் இருந்தது கிடையாது நான் செஞ்சதில். மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து இது எல்லாமே நான் வந்து கரெக்டாக தான் வந்து நான் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அண்டு பூஜை ரூமே பார்த்திங்கன்னா செம்ம வைபாக அன்றைக்கி வந்து அப்படியே இருக்கும். மங்களகரமாக அழகாக இருந்தது. ஸோ நல்லபடியாக சாமியும் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வச்சுருக்க ஸ்நாக்ஸை நம்ம தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாமி பேர் சொல்லி நம்ம தானே சாப்பிட்டுட்ருக்கோம் அதெல்லாமே எப்போவுமே.
கிருஷ்ணர் பக்கத்தில் இந்த லோட்டஸ் இது தொங்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து நான் ஒரு ஷாப் ஒன்று சொல்லியிருந்தேன் பாருங்கள், ஹோல்சேல் ஷாப், அந்த பூஜா டெக்கரேட் ஐட்டம் அங்கே வாங்கினது. அதுதான் வந்து அங்கே வாங்கியிருந்தேன். அந்த 2 செட்டு சைடில் தொங்குறது. அண்ட் வாசலில் வந்து இந்த கிருஷ்ணருக்கு கீழே அந்த இது போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்து என்னோடய அம்மா வந்து செஞ்சு கொடுத்தது. அவங்க வந்து கையிலேயே வந்து இதெல்லாம் வந்து பின்னுவாங்க அம்மா. ஸோ அது அவங்க பண்ணி கொடுத்தனால அது அந்த இடத்துல வந்து நான் போட்டு அது வந்து சாமி கும்பிட்ருக்கேன். அவங்க மோஸ்ட்லி அம்மா வந்து கிறிஸ்மஸ் டைமில் அந்த பலகாரம்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு மேலே மூடி கொடுக்கறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது எனக்கு வந்து 2 செஞ்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை இங்கே வந்து கிருஷ்ணருக்கு கீழே வந்து போட்டால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்டூல் வச்சு அது மேலே வந்து நான் அது அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லபடியாக வந்து சாமியும் வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு அன்றைக்கி. அண்ட் இந்த வாசலில் வந்து கட்டியிருக்கேன் பாருங்கள், 2 சைடு அண்ட் மேலே அந்த தோரணம், அதுவும் வந்து நாங்கள் வாங்கினது. சைடில் பாருங்கள், இது ஒன்று, மேலே இருக்கிறது வந்து அந்த சென்ட்ரல் லீஃபோடவே வந்து வருதுங்க. அது ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நான் வந்து செஞ்ச பாயாசம் வச்சாச்சு, எல்லாமே வந்து பொரி உருண்டை வச்சாச்சு, எல்லாமே வச்சு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்நாக்ஸை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. ஃபஸ்ட்டு அது பாருங்கள் எடுத்துட்டாங்க. கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டு கிருஷ்ணர் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டும் பாருங்கள் 2 தட்டு அப்படியே தனியாக அப்படியே தூக்கி வச்சாச்சு 2 பேருமே. அழகாக நம்ம சாப்பிட்றோமாலாம் கேட்குறதில்ல, பவு பவுவா இதில் வேறு. அது பாருங்கள், அது பாட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்ருக்குறா பொண்ணு. அடுத்தது வந்து பொரி வேறு எடுத்துக்கிட்டா மொத்தமாக. ஸோ இதெல்லாமே எடுத்துகிட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி அழகாக வந்து திரும்பவும் ரப்பர் பேண்ட் போட்டு நான் அந்த பாக்ஸ்லேயே வச்சுட்டேன். அப்போது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கவோ இல்லை நம்மளுக்கும் வந்து யூஸ் ஆகும். இது பாருங்கள், தண்ணி ஊற்றி வைக்கிற அந்த விளக்கு கிருஷ்ணர் பக்கத்தில் வச்சுருந்துருப்பேன். ஸோ அதுதான் உங்கள்கிட்ட காமிக்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், எண்ணெய் ஊற்றுறது கிடையாது, தண்ணி ஊற்றி எரியும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்தது தான் இது. குல்ஃபி ஐஸ் வந்திருந்தது. எத்தனை பேருக்கு இந்த குல்ஃபி ஐஸ் பிடிக்கும்னு சொல்லுங்கள். நைட்டில் வந்து வரும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10-10:30 அந்த டைமில் வந்து சில டைம் மிட் நைட்லலாம் வரும்ல, 12 o'clock அந்த மாதிரிலாம் வரும். சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ நான், பொண்ணு, பையன் 3 பேரும் வந்து வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டுருக்கோம். பெல் சவுண்டு கேட்டது பாருங்கள். நைட்டு சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம். ஸோ அந்த டைமில் வந்து சவுண்டு கேட்கவும் ஆசையாக இருந்தது. சரி கடகடன்னு ஓடி போயிட்டு 3 பேருமே வந்து வாங்கி ஷேர்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம் ஐஸ்கிரீமு. அண்ட் இதில் வந்து சன்னா ரெசிப்பியும் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ரூட்லாம் வந்து வாங்கியிருந்தோம் இல்லைங்களா, ஃப்ரூட்ஸ் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு, அதெல்லாம் எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அப்படியே இருந்ததுன்னா அது யாருமே சாப்பிட மாட்டோம். ஸோ அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் ஃப்ரூட் சாலட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து ஐடியா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னா, அதான் பேரிக்காய் கொய்யாக்காய் வந்து நான் போடலை, மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நான் போட்டேன். கிரேப்ஸ், ஆப்பிள், மாதுளப்பழம், அப்புறம் வாழைப்பழம், இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு போட்டு இதில் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிலர் அப்படியே கூட சாப்பிடுவாங்க, கஸ்டர்டு மில்க் அது போட்டுட்டு. அண்டு இது சிலர் வந்து சாட் மசாலா போட்டு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியும் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். பட் எனக்கு ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். நான் அன்றைக்கி வந்து நான் அப்படி தான் வந்து சாப்பிட்ருந்தேன். பசங்களுக்கும் வந்து அதை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் போட்டு சில்லுன்னு வந்து வச்சுருந்தேன். நல்லா இருந்தது அன்றைக்கி. வந்து நல்லா வெயிலுக்கு வந்து அது சாப்பிடும்போது சூப்பராகவே இருந்தது டேஸ்ட்டு. சும்மாவே நம்ம அதை வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக தானே போகும். அதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு அந்த கண்டிப்பாக அந்த பழம் வந்து வேஸ்ட்டாக குப்பைக்கு தான் போகும் கொஞ்ச நாள் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் பசங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து அதை வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி நானும் கொஞ்சம் வாயில் போட்டு சாப்பிட்டுட்டே வந்து செய்கிறேன். அதனால் கண்டுக்காதீங்க அதெல்லாம். நம்ம வந்து மாதுளம்பழம் பார்த்தா சாப்பிடணும் போலவே இருக்கும். ஸோ அதனால் ஆப்பிள்லாம் கூட அந்தளவுக்கு எனக்கு பிடிக்காது, மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால் சரி அதை சும்மா அப்படியே வாயிலையும் போட்டுட்டு அப்படியே வந்து சமைச்சிட்ருக்கேன்.
நெக்ஸ்ட் இது இன்னொரு நாள் எடுத்த வீடியோ தான். ஸோ சன்னா வந்து செஞ்சிட்ருக்கேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றதை வந்து காமிக்கிறேன். ஸோ பேனில் வந்து நெய் விட்டு இருக்கேன். அண்ட் பட்டர் இருந்தால் பட்டர் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து நெய் கொஞ்சம் அண்டு எண்ணெயும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி நெய்யுமே இல்லை பட்டரும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெயே வந்து விட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இதை தான் போடணும்னு இல்லை, நம்மக்கிட்ட நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நான் வந்து சமைச்சு காமிச்சிருக்கேன். எக்ஸ்ட்ராலாம் வந்து எதுவும் கிடையாது. ஸோ வெங்காயமும் தக்காளியும் வந்து நான் க்யூபாக, அதாவது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுக்கிறோன்னா 4 பீஸாக போடுவோம் இல்லைங்களா, ஏன்னா அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ஒரு நிறைய வேணுன்றதுக்காக ஒரு 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் தக்காளியும் வந்து ஒரு 4 வந்து எடுத்திருக்கேன். தக்காளியோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அதில் கொஞ்சம் வேணும் சன்னா மசாலாவில். நீங்கள் ஹோட்டல்லலாம் வாங்கி சாப்பிடும்போது அந்த புளிப்பு லைட்டாக அந்த புளிப்பு வந்து இருக்கும் அதில், அது டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து சப்பாத்திக்கு சாப்பிடும் போது நீங்கள். ஸோ அன்றைக்கி வந்து அண்ட் அதுக்கப்புறமா வந்து உப்பு போட்டு நான் கொஞ்சம் வந்து இதிலே வந்து வதக்கிக்கிறேன். அண்ட் கேஷ்யூ நட் சேர்க்குறேன். இது வந்துட்டு இதுவும் வந்து ஆப்ஷன் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேணான்னா வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அந்த திக்னஸ்க்காக நான் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரிச் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அது கேஷ்யூ நட் போடும்போது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அது வந்து போட்டிருக்கேன். அண்டு அவ்வளோதான். இது வந்து நல்லா வதக்கிட்டு நீங்கள் வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகணும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு வந்து அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நார்மலாக பேன் வச்சு நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா வந்து போடுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து நல்லா ஆறட்டும், ஆற வச்சு அரைச்சிக்கலாம். சப்பாத்தியும் வந்து நல்லா அது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து வச்சாச்சு ஆல்ரெடி. சப்பாத்தி மட்டும் எப்போவுமே நீங்கள் வந்து ஈவினிங் செய்ய போகிறீங்கனாக்கா நீங்கள் நம்ம நல்லா முன்னாடியே வந்து பிசைஞ்சு வைக்கிறோமோ, எவ்வளோ சீக்கிரம் முன்னாடி பிசைகிறோமோ அது வந்து அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு சப்பாத்தி. அண்ட் அதேமாதிரி நம்ம அடித்து பிசையணும் நல்லா சப்பாத்தியை. நம்ம கையிலேயே நம்ம நீவி விட்டு பிசைவோம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து பிசைஞ்சால் சப்பாத்தி வந்து நல்லா இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அண்ட் இன்னொன்று வந்து சுடு தண்ணி ஊற்றி பிசைவாங்க. அண்டு பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி, எனக்கு நம்ம அது பால் ஊற்றிலாம் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் மறுநாள் நல்லா இருக்குமோன்னு எனக்கு சரியாக தெரியல, அதனால் சரின்ட்டு அதை நான் செய்ய மாட்டேன். மோஸ்ட்லி சுடு தண்ணி ஊற்றி சம்டைம்ஸ் நான் செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சன்னா வந்து ஆல்ரெடி நான் வந்து மார்னிங்கே வந்து ஊற வச்சுட்டு ஒரு 8 hours ஊறணும் இல்லைங்களா. ஸோ ஊற வச்சுட்டு ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வெங்காயம் தக்காளி அண்டு கேஷ்யூ நட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம். அந்த கடாயில் தண்ணி இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதை கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ அதை கொஞ்சோண்டு அதில் விட்டுட்டு அண்ட் இப்போ வந்து திரும்பவும் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு சீரகம் வந்து நான் சேர்த்துருக்கேன். அண்ட் ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து பிரியாணி இலை அது எல்லாமே வந்து சேர்த்துட்டு நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என்ன பண்ணியிருக்கேன்றதை வந்து கண்டுபிடிங்க. அண்ட் இது எல்லாமே போட்டுட்டு எவ்வளோ தேவையான உங்களுக்கு குவான்டிட்டி வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மிக்சியை வந்துட்டு அலசிட்டு நம்ம வந்து அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இதில். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் அந்த பிளெயின் கார மிளகாத்தூள் இருக்கும் இல்லைங்களா, குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது இதுக்கு. நீங்கள் வெறும் பிளெயின் மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, ஸோ அது எந்த பிராண்டாக வேணால் இருக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்சதாக கூட இருக்கலாம். வெறும் கார மிளகாத்தூள் மட்டும் தான் நீங்கள் வந்து இதில் சேர்த்துக்கணும். அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு, அதாவது டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில். இல்லை நீங்கள் வெறும் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி டேஸ்ட் கொடுத்துரும். இதில் என்ன நான் மிஸ் பண்ணிட்டேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறதுக்கே வந்து மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து நான் சேர்த்தேன், அதை ஞாபகம் இல்லை. அதாவது அதுக்கப்புறம்னா ரொம்ப லேட்டாக கிடையாது, நடுவுலையே கொஞ்சம் வந்து சேர்த்துட்டேன். எப்போவுமே இப்படி தான் வந்து அந்த எண்ணெய் வதக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த பேஸ்ட் வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்க்கணும். பட் நான் என்ன பண்ணேன்னா மறந்துட்டேன். அண்டு இப்போ வந்து அந்த பேஸ்ட் அரைக்கணும் இல்லைங்களா, ஸோ அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் சன்னா ஊற வச்சிங்களே அதுவும் சேர்த்து வந்து நீங்கள் அரைச்சிக்கணும். ரொம்ப வேணாம், அந்த மூக்கட்டில் வந்து சும்மா ஒரு 2 ஸ்பூன் வச்சுக்கோங்க, 2-3 ஸ்பூன் வந்து நீங்கள் அதில் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதாவது முந்திரி போடாமல் கூட நீங்கள் இது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெறும் அந்த சன்னா மட்டும் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து முந்திரியும் சேர்த்துருக்கேன். ஆனால் அந்த சன்னாவும் வந்து அந்த மிக்சியில் அரைக்கும் போது வெங்காயம், தக்காளி அண்டு முந்திரி அண்டு சன்னா எல்லாத்தையும் வந்து சேர்த்து இது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து பபுள்ஸ் வர அளவுக்கு நம்ம கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சன்னா வந்து ஃபுல்லாக வந்து அதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சன்னா மசாலா வந்து சேர்த்துருக்கேன். அந்த காரம் பற்றாமல் நம்ம சன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இல்லை சன்னா மசாலா இல்லை, சோலை மசாலா வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, எவரெஸ்ட் அதுதான் வந்து சேர்க்குறேன். அதுவும் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வெறும் பிளெயின் மிளகாத்தூளே போட்டு வந்து செய்யலாம், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்குது, நான் சேர்க்குறேன். இல்லைன்ற பட்சத்தில் நானுமே வந்து இதை சேர்க்க மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை பாருங்கள் இருக்கிறனால வந்து நான் சேர்க்குறேன், இல்லைனா கண்டிப்பாக நான் வந்து சேர்த்துருக்க மாட்டேன். ஸோ அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக வந்து
அது வந்து சேர்த்துருக்கேன் நான். அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ சப்பாத்தி வந்து சைடில் வந்து அப்படியே சப்பாத்தி செஞ்சுட்டே வந்து சுட்டுட்டே வந்து நான் வந்து இதை செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து நல்லா இப்போ கொஞ்சம் லைட்டாக குதிச்சதுன்னா செம்மையான ஒரு சன்னா மசாலா வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். அண்ட் சப்பாத்தி வந்து சைடில் வந்து போட்டுகிட்டே இருக்கேன் நான். நான் வந்து 10 எப்படியும் குவான்டிட்டி வந்து நான் நிறைய வந்து செய்வேன். சப்பாத்தி செய்யும் போது எப்போவுமே மோஸ்ட்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி செய்யும் போது எப்போவுமே எப்படியும் 35 சப்பாத்தி கிட்டே வந்து நான் சுடுவேன் அட் அ டைமில். ஏன்னா மறுநாள் மார்னிங்கும் வந்து நாங்கள் அது வந்து டிஃபனுக்கு வந்து நான் வச்சுப்போம். ஸோ அதனால் வந்து எப்போவுமே நிறைய தான் வந்து சப்பாத்தி சுடுவோம். சப்பாத்தினா வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பிடிக்கும். சும்மாவே கூட சாப்பிடுவாங்க பசங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து மொத்தமாக ஒரே டைம் வந்து சுட்டு வச்சிட மாட்டேன், இல்லைனா காஞ்சிரும் இல்லைங்களா. இந்த மாதிரி நம்ம சுட்டு வச்சோன்னா, அதாவது திரட்டி வச்சோன்னா காஞ்சிரும். அதனால் திரட்டி வைக்க மாட்டேன். 10 வந்து நான் வந்து இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சி வச்சுட்டு திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா 10 தான் வந்து நான் சுடுவேன். அதுக்கப்புறம் கேப் விட்டு அந்த மாதிரி வந்து செய்வேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து நான் போட்டுக்கிறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருக்குது, நான் சேர்த்துருக்கேன். இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நார்மலாக கொத்தமல்லி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதான் சொல்கிறேன், நான் வந்து அன்றைக்கி வாங்கியிருந்தேன், அதனால் இருக்குன்றனால ஸ்நாக்ஸ் வாங்கும்போது நான் அவங்ககிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அது ஞாபகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு. அது இல்லைனா நானுமே வந்துட்டு கொத்தமல்லி தான் சேர்ப்பேன். லாஸ்ட்டு பன்னீர் கிரேவி செஞ்சுருப்பேன். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. சப்பாத்தி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அப்படியே வந்து அப்படியே கைக்குள்ளே அடங்கிடுது, நம்ம பிசைஞ்சு காமிச்சாக்கா அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். அது அடுத்த நாள் வரைக்குமே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த எண்ணெய் வந்துட்டு நான் எவ்வளோ குவான்டிட்டி வந்து ஸ்டார்டிங் எடுத்தனோ அதே அளவு தான் வந்து கடைசி வரைக்குமே வந்து மெயின்டைன் ஆகும். நிறைய வந்து செலவாகாது. ஏன்னா அந்த நம்ம சிலிக்கான் அந்த ப்ரஷ்ஷில் தானே யூஸ் பண்ணோம், நிறைய எண்ணெய் தேவைப்படாது. ஸோ ஃப்ரூட் சாலட் தான் வந்து பொண்ணு சாப்பிட்டுட்ருக்கா, கொடுத்தேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால். நான் வந்து சும்மா சாப்பிடல, அப்படியே சாப்பிட வந்து எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. எனக்கு வந்து ஐஸ்கிரீம் போட்டு, அதுவும் வீட்டில் வேறு அன்றைக்கி ஐஸ்கிரீம் வேறு இருந்தது முன்னாடி வாங்கினது. ஸோ அது வந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுனால அது போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டோன்னே அப்புறம் அது பொண்ணுக்கு வேறு நான் கொடுத்தேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்டது, அப்படியே சாப்பிட்றத விட அப்புறம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்படியே சரி பொண்ணுக்கும் வந்து நீ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அவளும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அப்புறம் பையன் வந்தான். ஸோ அவனும் வந்து ஃப்ரூட் சாலட் வந்து கேட்டான். ஸோ அவனுக்கும் வந்து அவனும் வந்து ஐஸ்கிரீம் தான் போட்டு கேட்டான், ஐஸ்கிரீம் போட்டு வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அவனுக்கும் வந்து ஐஸ்கிரீம் போட்டு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.